வெல்கம் டு சேனல். ஸோ நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஸ்மிஷிங் அப்படிங்கிற ஒரு அட்டாக் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இது எஸ்எம்எஸ் ஃபிஷிங்னு சொல்லலாம், ரெண்டத்தையும் சேர்த்து ஸ்மிஷிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ பொதுவாகவே இந்த ஸ்மிஷிங் என்னென்னா ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் அட்டாக் தான். என்னென்னா லிங்க்கை வந்து உங்கள் எஸ்எம்எஸ்க்கு அனுப்புவாங்க. வேறு எந்த வித்தியாசமும் கிடையாது இந்த ஸ்மிஷிங் அண்ட் ஃபிஷிங்கிற கான்செப்ட்டுக்குள்ளே. ஓகேங்களா? ஸோ என்ன விதமான லிங்காக இருந்தாலுமே த்ரூ அவுட் உங்கள் எஸ்எம்எஸ் தான் வரும். ஓகேங்களா? ஸோ அதனால் இது பெரும்பாலும் மொபைல்ஸில் நடக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஹேக்கிங் டெக்னிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, அந்த அட்டாக்கரை வந்து எனி சார்ட் ஆஃப் மால்சியஸ் லிங்க் வச்சிருக்கிற ஒரு மாதிரியான லிங்க்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவார். ஓகேங்களா? ஸோ அது ஏதாச்சும் ஒரு அட்ராக்டிவ் கிரியேட் பண்ணுற ஒரு லிங்காக இருக்கும். உங்களுக்கு இது மாதிரி பவுன்சர்ஸ் விழுந்திருக்கு, இது மாதிரி போனஸ் விழுந்திருக்கு, நீங்கள் இது மாதிரி வாங்கிக்கலாம், வவுச்சர்ஸ் நிறையா இருக்குது, அந்த மாதிரியான ஒரு அட்ராக்டிவான லிங்க்ஸாக இருக்கலாம் அது. ஓகேங்களா? ஸோ நம்மளும் ஆசையில் போய் அந்த லிங்க்கை தொட்டோம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ஸோ அதாவது நம்மளோட ப்ரைவேட் டேட்டாஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எடுத்து வச்சுப்பாங்க. ஸோ எதுக்காக இதெல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்மளை வச்சு ஏதாச்சும் ப்ராஃபிட் மேக்கிங். ஸோ இது மாதிரி டேட்டா இருக்குது, நான் இதை விற்றுருவேன், இது நெட்டில் விட்டுருவேன், அதுக்காக நீ எனக்கு இவ்வளோ காசு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிரட்டலுக்காக, ஒரு கமிட் ஃப்ராடுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஸ்மிஷிங் அட்டாக்ஸ் நடக்குது. ஓகேவா? ஸோ இது மாதிரியான நிறைய வீடியோஸ் உங்களுக்கு லைனப்பில் வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் இல்லை அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. ஸோ தேங்க்யூ.